என்னங்க சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடிங்க. சூப்பரா சமைச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். பாருங்க, சாப்பாடு சூடாக வடிச்சாச்சு, நல்ல உதிரியாட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ சிறுபருப்பு போட்டு கூட்டுங்க, ஜீரகம் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணைக்கீரை தொய்யக்கீரை கிடச்சிச்சு, அதை போட்டு கடைஞ்சாச்சு, அருமையாக இருக்குது. நேற்று வச்ச மீன் குழம்பு, நேற்று வச்சு சாப்பிட்றத கட்டி இன்றைக்கி வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும், அதனால் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வாழைப்பூ மசாலா வடை, இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாமே அரைச்சி போட்டு, வரமிளகாயெல்லாம் அரைச்சி போட்டு தட்டி வச்சு சுட்டிருக்கேன். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது, அருமையாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் உர தயிர். இதாங்க நம்ம வீட்டு சமையல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. என்னன்னா, முடி யாருக்கெல்லாம் அதிகமாக கொட்டுது, முடி கொட்டுறது நிற்கவே மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கருவேப்பிலையை நல்லா வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு மோர் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கிறேங்க. அதை புழிஞ்சு ஒவ்வொரு டம்ளர் குடிச்சிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு ருசி வேணும், டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேங்க. இப்படி தொடர்ந்து குடிக்கும்போது கூடிய சீக்கிரமே முடி கொட்டுறது உங்களுக்கு கம்மியாயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.